செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய சுவாசத்தின் அக்னி. ஹல்லேலூயா. அங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல வாசிங்க. The breath of the Lord. The breath of the Lord. Like a stream of brimstone. Yes, like a stream of brimstone. Kindles it. Kindles it. கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும். அப்ப கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து என்ன வருது? கந்தக தீ. அக்னியும் கந்தகமும் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நரகத்துல அக்னியும் கந்தகம். அப்ப யோசித்து, நரகத்துல இருக்கிற அக்னிக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கோபத்தினால் வருகிற ஹல்லேலூயா அந்த அக்னி, அந்த கந்தகம் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நரகத்துல அக்னி கந்தகம் எரிகிறதும் அந்த பயப்படாத. கர்த்தருடைய கோபத்தை குறிச்சு பார்க்க, நமக்கு அந்த அக்னி என்ன செய்யும்? பிசாசுக்கும் பிசாசின் மக்களுக்கும் அந்த அக்னி என்ன செய்யும் தான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாசின் சுவாசத்திலிருந்து அக்னி கந்தக தீயை போல கர்த்தருடைய அக்னி அதை கொளுத்தும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சாமுவேலின் புஸ்தகத்துல 27ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது, அதே அதிகாரத்துல ஏசாயா 30:27 வாசிங்க. இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய் இருக்கும். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய் இருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்னியை போல இருக்கும். breath of God. கர்த்தருடைய சுவாசம் வெறும் அக்னி மாத்திரமல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அது காற்றாகவும் இருக்குது, அதுல ஜீவன் இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் சித்தமான இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு அக்னியை மாத்திரம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் எரியும் போது கனந்து புகைகிறதும், அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்னியை போல இருக்குமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமா இருக்கும். அப்படின்றால் அக்னியின் தேவன், அவருடைய கோபம், அதாவது எமோஷன்ஸ், அந்த சுவாசம் எல்லாம் சுவாசத்துல தான் தெரியும். நம்முடைய எமோஷன் கூட எல்லாமே அந்த சத்தம் வர்றது எல்லாம் சுவாசத்துல தான். அப்ப அந்த அக்னி அது பட்சிக்கிற அக்னியை போல இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அக்னியின் தேவன் சாமுவேல் புஸ்தகத்துல வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனம். நாசியிலிருந்து பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்னி புறப்பட்டது, அதனால் தழல் உண்டது. யோசித்து பார்த்தேன், இந்த மனுஷனை மண்ணுனால உண்டாக்கி இந்த சுவாசத்தால ஊதினாரு. ஹல்லேலூயா. என்னோட இமேஜினேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி, இந்த மனுஷனை மண்ணுனால உண்டாக்கி இந்த சுவாசத்தை ஊதி அவன் என்ன சாம்பலால போயிருக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல இல்ல, ஒரு குயவன் ஒரு மண் பாண்டத்தை உண்டாக்கி அதை என்ன செய்யணும்? நெருப்புலதான் வைக்கணும். செங்கல் சூளைய பாருங்க, நல்லா செங்கல் அறுத்து என்ன செய்யறாங்க? நெருப்பை மூட்டி அது நல்லா வேக வைக்கிறாங்க. அதே போல இந்த அக்னி நல்லா வெந்துதான் மாம்சமும் சதையும் தோலுமா. ஹல்லேலூயா. ரொம்ப மிஞ்சி போகாம இந்த நெருப்பு. ஹல்லேலூயா. இந்த மண்ணை என்ன ஆக்கிட்டாரு? நல்லா baked or cooked. Hallelujah. This is my imagination. வேதத்துல அதெல்லாம் இல்ல. நல்லா நெருப்பை போட்டு, தேவையான அளவுக்கு நெருப்பை போட்டு, சாதாரண மண்ணினால உண்டாக்கப்பட்ட இந்த சரீரத்துல அவருடைய சுவாசத்துல அக்னி மாத்திரம் இல்ல, என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. ஆகினால் அந்த அக்னி அனுப்பி இந்த மண்ணை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, ஹல்லேலூயா, இதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, இதுக்குள்ள ஒரு ஜீவனையும் வைத்து மனுஷனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் அங்க வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:17. சூரியன் அஸ்தமித்து
இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு, நீங்க முந்தின வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பின்பு 17வது வசனத்தில் தான் சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இவன் அக்கினியை கொடுத்தவில்லை. ஹல்லேலூயா. தேவன் அந்த பலியை அங்கீகரிக்கிறதுக்கு அடையாளமாக தேவன் தம்முடைய அக்கினி அனுப்பி அந்த பலியை அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுருக்கமாக தான் அந்த காரியங்களை சொல்ல போறேன். இதே போல இன்னொரு சம்பவத்தை எங்க பார்க்கிறோம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கு ஒரு தேவதூதன் காட்சி கொடுத்து மனைவிக்கு காட்சி கொடுக்கிறார். பின்பும் கொண்டு வந்து பாத பலியை போஜன பலியை வைக்கும் போது நாமம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறான், உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு போறேன், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அது அதிசயம் என்று சொன்னான். அப்பொழுது அதிசயம் விளங்கிற்று. அந்த தேவதூதன் அந்த பலிகளை தன்னுடைய கோலினாலை தொட்ட போது அக்கினி ஹல்லேலூயா அந்த பலிபீடத்திலிருந்து எழும்பிற்று. அந்த தேவதூதன் அந்த அக்கினி ஜுவாலையில புறப்பட்டு மேலே போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய அக்கினி என்ன செய்கிறது? பலியை அங்கீகரிக்கிற அக்கினியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே இன்னொரு இடத்துல எங்க பார்க்கிறோம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல ஓ ஹல்லேலூயா, எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் கூட்டி வைத்து, ஓ அக்கினியினால் விட்டுவருகிற தெய்வமே தெய்வம், நீங்கள் உங்கள் பாகால்களை கூப்பிடுங்க, நான் என் தேவனை கூப்பிடுகிறேன் என்று சொல்லி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு அவர் சவால் விடுகிறார். அபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, ஓ பலிபீடத்தெல்லாம் செப்பன் எடுக்கிறான், சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்கிறான், சரி செய்துட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தி இம்பாசிபிலிட்டியை செய்கிறான். சுற்றிலும் தண்ணீரை ஊற்றுகிறான், அந்த விறகெல்லாம் நனையத்தக்கதாக தண்ணீரை ஊற்றுகிறான். ஹல்லேலூயா. பின்பு ஆண்டவரை நோக்கி கேட்டருளும் 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 என்று அவன் செபிக்கிற வேளையில ஓ ஹல்லேலூயா அக்கினி இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அந்த பலியை அங்கீகரித்த அந்த தண்ணீரை எல்லாம் அக்கினி நக்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக அதன் மூலமாக தேவ ஜனங்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஹல்லேலூயா தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் தம்முடைய அக்கினி, அப்படி என்றால் நான் என்ன யோசிக்கிறேன், நாம் என்ன பார்த்தோம்? அக்கினி எங்கிருந்து வருது? அவருடைய சுவாசத்திலிருந்து, அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படுகிறது. அப்ப இந்த பலியை என்ன செய்கிறார்? அவர் சுகந்த வாசனையால் நுகர்ந்து கொள்ளும் போது அக்கினி புறப்படுகிறது. These are all my God's grace. Hallelujah. வேதத்துல எழுதியிருக்காங்க சொல்லாதீங்க. கர்த்தருடைய சுவாசம் சுகந்த வாசனையா இந்த பலியை நுகர்ந்து கொள்ளுகிறார். அதிலே அக்கினி மூழ்கிறது. அந்த பலியை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் நான் யோசிக்கிறேன், மோசேயின் காலத்துல சர்வாங்க தகன பலி. ஆமென். என்ன செய்யறார்? கர்த்தர் கேட்கிறார், சர்வாங்க தகன பலி. ஒரு காளையோ ஒரு ஆடையோ எடுத்து அதை எல்லாம் அங்கமாக முழுமையாக தகனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆமென். நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. புதிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவர் யோபேல் தீர்க்கதரிசனத்துல என்ன சொன்னார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப கர்த்தருடைய அக்கினியை அனுப்பி கர்த்தர் தமக்கென்று ஜீவ பலிகளாக இந்த கடைசி காலங்களில் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆகையினால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், 1-2 வசனங்கள் இப்படி இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். கர்த்தருடைய சுவாசத்தின் அக்கினி உன்னை சந்திக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய அக்கினியினால் நீ தொடப்பட வேண்டும் என்றால், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நீ உன்னை தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு உன்னுடைய சரீரத்தை என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக இன்னைக்கு அதை குறித்த ஒரு தரிசனமே இல்லை. அதனால இந்த சரீரம், நீங்கள் உங்கள் சரீரங்களை, how you handle your body. ஹல்லேலூயா. இந்த சரீரம் வேதம் சொல்லுகிறது அல்லவா, நமக்கு தெரியும். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது அல்லவா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி உன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார். நீ உன் சரீரத்தை தேவனுடைய அவயவங்களாக நீதியின் ஆயுதங்களாக வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 5வது வசனம். உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிய வேண்டும். Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Each one of you should know how to possess his own vessel. How to possess his own vessel. Sanctification and honor. Yes, in sanctification and honor. உன் சரீரத்தை எப்படி ஆண்டு கொள்ளணுமா? பரிசுத்தமாயும் கனத்துக்குரியதாயே. Hallelujah, glory to God. தேவனுடைய அக்கினி இறங்க வேண்டும். Hallelujah. தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேவ ஆவியின் உள்ளே தங்கி வாசம்பதாக கர்த்தருடைய அக்கினி எப்படியாக சம்பந்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வாசிங்க. ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து நின்று மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகவில்லை. அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றால் முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். ஹல்லேலூயா. ஓ, தேவன் அவனோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினியிலிருந்து உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறது, கர்த்தருடைய பேச்சு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதே யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க வேகமா. யாத்ராகமம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அக்கினியிலிருந்து பேசினாரா? கர்த்தருடைய சத்தம் இன்னுமா. சங்கீதக்காரன் 39:3 வாசிங்க. Psalm 39:3. என் இருதயம், சங்கீதக்காரன் சொல்ற, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி உண்டது. ஆமென். அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? 1-2 வசனங்களை வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்ற, துக்கம் அதிகரித்தது. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை நான் காத்து என் வாயை அடக்கி வைப்பேன் என்றேன். வாயை அடக்குனா அக்கினி மூடும், நாவை அடக்குனா அக்கினி மூடும். பா பிளா 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 எனக்கும் வாய் இருக்கு பேசிக்கிட்டே இருந்தா அங்க என்ன மூடும்?
சண்டை தான். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்துல சொல்ற, நான் மௌனமாகி எப்படி இருந்தேன்? ஊமையனா இருந்தேன். அடுத்தது என்ன இருந்தேன்? நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஏன்? ஆர்கியூமெண்ட் வரும். நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் சொல்றதுதான் ஏதாவது சொன்னா நமக்கு விரோதமா இருக்கவங்க இடறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பேசுற? வாயை அடக்கு, வாயம் போடு, அமைதியை காத்துக்கொள். ஓ, துக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும், ஆனால் உன் மனம் கர்த்தருக்குள்ளே தியானமாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் இருதயம் கர்த்தருக்குள்ளே தியானிக்கும் போது அந்த இருதயத்திலே அனல் கொள்ளும். ஹல்லேலூயா. அடுத்தது, நீ கர்த்தருடைய காரியங்களை நீ தியானிக்கும் போது உனக்குள்ளே அக்கினி மூடும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானி, கர்த்தருடைய ஹல்லேலூயா செம்மையான வழிகளை தியானி. கர்த்தருடைய பரிசுத்த ஞாபகம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிளை படிக்கும் போது, அந்த இஸ்ரேலில் உள்ள யூத ரவி ஒருவர் நன்றாக தோராவை படித்து அவர்களுடைய வேலையை அதை கரைத்து குடித்து அப்படியாக தரவாக படிப்பார்கள். அதுதான் அது முக்கியமான வேதத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவார். அப்படி வேதத்தை படிச்சு அவர் மரித்து போன பிறகு ஹல்லேலூயா க்ளோரிட்டுகாரருடைய சடலத்தை வைத்திருக்கார்களாம். ஒரு நாள் ரெண்டையில் அந்த சடல தண்டையில நெருங்க முடியும். அப்படி அக்கினி நெருப்பு. ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற நமக்கு எவ்வளவு அதிகமாக ஹல்லேலூயா நமக்குள்ளே அக்கினி மூழ வேண்டும், எவ்வளவு அதிகமாக அக்கினி நமக்குள்ளே எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரிந்த வசனம் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, எம்மாவூர் சீஷர்களிடத்துல இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை விளக்கி காண்பித்தார். என்ன நடந்தது? வாசிங்க. லூக்கா 24:32. குயிக்கா வாசிக்கணும். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவன் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டிய போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே என்னாச்சு? கொழுந்து விட்டு. கர்த்தருடைய வார்த்தையை விளக்கி காண்பிக்கும் போது, நீ அதை வாஞ்சையாய் கேட்கும் போது, விருப்பமாய் கேட்கும் போது, உன் இருதயம் எப்படி இருக்கும்? கொழுந்து விட்டு எரியும். கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய சத்தத்திலே அக்கினி இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய சுவாசத்தினால் தான் சத்தம் எப்படி வருது? சுவாசத்தினால். ஹல்லேலூயா. வார்த்தை எப்படி பேசுகிறோம்? சுவாசத்தினால். அதே போல கர்த்தருடைய சுவாசத்தினால், கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தருடைய சுவாசம். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சத்தம், வார்த்தை, அதில் சுவாசம். ஹல்லேலூயா. அதனால அக்கினி, கர்த்தருடைய வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா you will feel the fire presence of God. அப்படி வாசிக்கணும். தேவனுடைய அக்கினி என்னிலே மூழணும், தேவனுடைய அக்கினியிலே எனக்குள்ளே அனல் கொள்ளணும். ஆமென். இப்படி அக்னியா சம்பந்தப்பட்டாதான் நீங்க நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும். இல்லைன்னா அனல் உரைத்து போய் விரியங்கள் வந்து உள்ளே உட்கார்ந்து. ஹல்லேலூயா. if you are not உள்ளே அசுத்த ஆவியின் கிரியைகள் மேற்கொள்ள கூடாதபடி, அவள் மோதுது, மேற்கொள்ள கூடாதபடிக்கு கர்த்தருடைய அக்னி உனக்குள்ளே இருக்கும் என்றால் அவைகளுக்கு இடமில்லாமல் போகும். ஆமென். ஹல்லேலூயா. நீ வெறுமனே வேத அறிவும் வெறுமனே ஜெபமும் அக்கினி இல்லாத இருந்தா, it's a dangerous even though you are a faithful Christian. ஹல்லேலூயா. உண்மையான நீ கிறிஸ்தவ மகனாய் இருந்தாலும் கூட இந்த அக்கினி உன்னோட சம்பந்தப்படாத பட்சத்துல காரணம் என்ன? சாத்தான், சர்ப்பத்தின் ஆவிகள் இன்றைக்கு சபைக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக ஹல்லேலூயா போராடுகிறது, உள்ளே வந்து உட்கார்ந்து விடுகிறது. பலவிதமான தீய ஆவிகள் தேவ ஜனங்களை அலக்களிக்கிறது. அவர்கள் உனக்குள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ளே மூழ வேண்டும். ஆமென். நமக்கு தெரியும் அல்லவா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றால், உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார்.
சுற்றிலும் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது அந்த வேலைக்காரன் கண்டான். ஹல்லேலூயா. நமக்கு சொல்கிறான், எலிசாவை பிடித்து வருவதற்கு சீரிய படை அனுப்புகிறான். அப்பொழுது காலையிலே எலிசாவுடைய வேலைக்காரன் எழுந்து பார்க்கும்போது அந்த மலையை சுற்றிலும் ஒரு பெரிய சேனையே நிற்குது எலிசாவை கேப்சர் பண்ணுவதற்கு. அப்பொழுதுதான் அவன் பயப்படுறான், ஐயோ எஜமானே நம்ம மதமானோம் என்ற போது அவன் எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் கண்களை என்ன செய்யும், திறந்தருளும். அப்படி விண்ணப்பம் பண்ண பட்சத்துல அவன் வேலைக்காரன் கண்கள் திறந்து என்ன பார்க்கிறான், அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை காட்டுறான். அப்படி என்றால் தேவனுடைய அக்னி என்ன செய்கிறது, இது பாதுகாப்பின் அக்னியாய் தேவ பிள்ளைகளுக்கு உள்ளது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக வாழ்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அவன் கண்டான். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். மாத்தி எப்படி இருக்கிறாராம் தேவன் எருசலேமை சுற்றிலும் எப்படி இருக்கிறார், வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹalleluya, glory to God. 5வது வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை சுற்றிலும் எப்படி இருக்கிறாரா, அக்கினி மதிலாக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். நம்ம கிளைம் பண்ணணும், உரிமை பாராட்டணும். ஹல்லேலூயா. இந்த அக்கினியோட சம்பந்தப்படணும். எதை குறித்தும் தேவ ஜனங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினியை கிளைம் பண்ணுங்க. கிளைம் இட் ஃபார் yourself. இன்னைக்கு நம்ம எதையுமே பிரயோஜனப்படுத்திக்கிறது இல்லை, எதையுமே பிரயோஜனப்படுத்திக்கிறது. தேவனே என்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகளை நிறுத்தும். என்னை சுற்றிலும் அக்கினி மதிலை வைங்க. தீய சக்திகள் நெருங்கக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. We have to claim it and we will experience it. ஆமென். தேவனுடைய அக்கினி நம்மை பாதுகாக்கிற அக்கினியாக இருக்கிறது. நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா கிரியைகளையும் பட்சித்து போடுகிற அக்கினியாகவும் அது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தேவனுடைய அக்கினி நமக்கு என்ன செய்கிறது என்று வாசித்து பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3:3 வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் கூட்டமிடுவார். வாசிங்களா? ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும். புடமிடுகிறவனுடைய அக்கினி, refiner's fire. Refiner's fire, my heart's one desire, hallelujah, is to be holy, set apart for you, Lord. I choose to be holy, set apart for you, my master, ready to do your will. Hallelujah. Refiner's fire. புடமிடுதலுடைய சௌகாரத்தை போல, வண்ணானுடைய போல அக்கினியாக அவர் அக்கினி, புடமிடுதலோட அக்கினி. அப்படி என்றால் தேவனுடைய அக்கினி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை புடமிட்டு நம்மை சுத்திகரிக்கிற ஒரு அக்கினியாக அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அக்கினி அப்படி என்றால் எப்படி? நம்ம மல்கியா 3:3 வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. எதற்காக புடமிடுகிறார்? எதற்காக? கர்த்தருடையவர்களாக நாம் இருக்கும்படிக்கு. கர்த்தருடையவர்களாக. நல்லா கவனிங்க. அது வரைக்கும் நம்ம ரா மெட்டீரியல் தான். புடமிடப்படாத எல்லாமே, எல்லாத்துக்குள்ளயும் என்ன இருக்கு? ஆல் ட்ராஸ்.
ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் த்ரூ அண்ட் த்ரூ கர்த்தர் நல்லா ரோஸ்ட் பண்ண இடம் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பரீட்சைக்க இடம் கொடாமல் இருக்கும்போது நமக்குள்ள இருந்து கழிவு வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொன்ன நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஏசாயா 48:10. உபத்திரவத்தின் குகையில ஒன்று நான் தெரிந்து கொண்டேன். எரேமியா 6 புடமிடுதலுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. முரட்டாட்டமுள்ள அகங்காரிகள், தூற்றி திரிகிறவர்கள், அவர்கள் மிகவும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயம் வெந்தது. அவருடைய பொல்லாப்போ அற்று போகவில்லை. அவருடைய தள்ளுபடியான வழி எனப்படுவார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளையா இருந்தா ஆண்டவரே மற்றவங்க குறைய பார்க்க மாட்டோம், என்னை சுத்திகரியும், எனக்குள்ள இருக்கிற கழிவை நீக்கும், எனக்குள்ள இருக்கிற அபாத்திரத்தன்மைகளை நீக்கும் என்று மேலும் 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 விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு பல தன் பார்வைக்கு சுத்தமான நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழிவும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தாலே சுத்திகரியும் ஆண்டவரே அப்படின்னு ஊழியக்காரர் ஜெபிச்சிடக்கூடாது. ஐயோ இவங்க என்ன பாவம் செய்தாங்களோ, இவங்களுக்குள்ள சுத்திகரிக்கப்படாத என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன், ஒழுங்கா சபைக்கு போறேன், ஒழுங்கா வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் செய்றேன். ஆனா நீ புடப்படப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. ஆமென். It is a must. Every individual has to be tested and tried. Hallelujah. அது விட்டு கொடுக்கிறவங்களதான் கர்த்தர் நன்றாக கூட விடுவார். முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் கொஞ்சம் சிக்ஷை கொடுக்கறதுக்குள்ளே முரட்டாட்டம் பண்ணிக்கிறது இல்ல, குறுக்கு வழியை தேடிக்கிறது, கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கத்தின் பாதையை ஏற்றுக்கொள்கிறது இல்ல, குறுக்கு வழியை தேடி உங்களுடைய சுய வழியிலே கிறிஸ்துவை தேடினா I know you not, sorry, உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரர்களா, புடமிடப்படுகிறவர்களும் சுத்திகரிக்கப்படுகிறவர்களும் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து கர்த்தருடைய சாயலாய் மாற பிரயாசப்படுவர்கள் பைத்தியக்காரர்கள். இவர்கள் அறிவாளிகள். பைத்தியக்காரர்கள் அறிவாளிகள் கடைசி நாள்ல வந்து. ஹல்லேலூயா. ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளை புடமிடப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரோட அக்கினி நம்மை பரிசோதிக்கும், கர்த்தரோட அக்கினி நம்மை சுத்திகரிக்கும், கர்த்தரோட அக்கினி அவர் ரொம்ப போட்டு வெந்து சொல்றேன். ஓ ஹல்லேலூயா, glory to God. மண்ணினால மனுஷனை உண்டாக்கி தம்முடைய சுவாசத்தை ஊதி அதை பதமாக ஊதுனால அவர் நல்ல ஒரு அழகா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப அது கெட்டு போச்சு. கெட்டு போனதையும் தம்முடைய அக்னி உபத்திரமாகிய அக்னியில போட்டு அதை சீர்படுத்தி மறுபடியும் எல்லா கழிமே நீக்கி, இல்லைன்னா என்னத்துக்கு நேரம் நரகத்துக்கு போன அனுப்பிச்சிருக்கலாமே. ஹல்லேலூயா. ஆதாமின் சந்ததியை நீ எனக்கு வேணாம், ஓ எல்லாத்தையும் அக்னியில போடலாம் அப்படின்னு சொல்லல. 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை அனுப்பினார், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கழிவுகளை எல்லாம் ஆதாமின் மூலமாக அல்லது விழுந்து போன அந்த தூதன், விழுந்து போன அந்த பிசாசனுடைய தன்மைகள் நீங்க ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கத்தான் தேவன் தம்முடைய அக்னியை இந்த உலகத்துக்கு போடுவார். ஹல்லேலூயா. விசேஷமா தம்முடைய ஜனங்களுக்கு அக்னியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சோ அக்னி நம்மளோட சம்பந்தப்படணும். கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற அக்னியின் பாதையில் நாம் கடந்து போகணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இந்த அக்னி எப்படின்னா, ஏசாயா 43 வாசிக்கிற 3ஆம் வசனம், அக்னி நடந்தாலும் நீ வேகாது இருப்பார், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது வரும். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாது. உன் நடுவில பற்றி எரிகிற அக்கினி. ஐயோ ஏன் எனக்கு மட்டும் அநேக தேவ பிள்ளைகள் கலங்குதான், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கு, மற்றவங்க விட்டு கொடுக்காதவங்களுக்கு அந்த பாதை கிடையாது, விட்டு கொடுக்கிறவங்களுக்கு இந்த பாதை தான். ஹல்லேலூயா. பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதினால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். அக்கினி என்றால் என்ன? பாடுகள். எது நிமித்தம் நமக்கு இந்த போராட்டம், எது நிமித்தம்? உலகத்தாரா இருந்தால் நமக்கு பிரச்சனையே. உலகத்தாராக இல்லாதபடினாலும் கர்த்தரால் தெரிந்து விடப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலும் உலகம் நம்ம பயக்கிறது, உலகத்தின் ஆவிகள் பயக்கிறது, பாதாளத்தின் ஆவிகள் மும்முரமா சீனிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவரே எவ்வளவு காலம் தான் இந்த நிந்தைகளும் இந்த அவமானங்களும்
இந்த ஜனங்களுடைய பற்கடிப்பும் எரிச்சலும் இந்த சிறுமையும் இந்த அவமானமும் எவ்வளவு காலம் தான் ஆடுறது. இப்பதான் யோசித்தேன். ஓ ஹalleluya glory to God, ஆவியானவர் உணர்த்துறாரு. சரி இது ஒரு பக்கம் போதுனாலும் இன்னொரு டேஞ்சர் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு புகழ்ச்சியே அவனுக்கு கண்ணி. அப்பா வேண்டாப்பா, இதுவே பெட்டர். ஹalleluya. ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி வந்தா அதுவே அவனுக்கு கண்ணின்னு ஆவியானவர் உணர்த்துனால வேண்டாம், புகழ்ச்சி வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், இப்படியே இருந்து ஒரு ராஜ்யம் வந்து சேர்ந்தா போதும். ஹalleluya. இன்னைக்கு உலகம் எதை தேடுகிறது? கிறிஸ்தவ உலகம் எதை தேடுகிறது? புகழ்ச்சியை, மேன்மையை, அந்தஸ்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆனதினாலே நமக்கு என்ன? கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது நாம் எப்படி இருப்போம்? களி கூர்ந்து மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே களி கூர்ந்து மகிழும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதா சந்தோஷப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. குறுக்கு வழியை தயவு செய்து தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சுத்திகரிப்பின் பாதையை இழந்துடாதீங்க. Don't learn shortcut method in Christianity. ஹல்லேலூயா. என் பலத்தினால அதை செஞ்சிடலாம், என் சம்பாதித்தினால செஞ்சிடலாம், அவங்களோட இன்னும் கர்த்தர் உனக்கு என்ன நியமித்திருக்கிற பாதை. யோபு சொல்றான், நான் போகும் பாதையை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், முன்னாக போனாலும் அவர் இல்லை, அதான் பிரச்சனை. பின்னாக பார்த்தாலும் இல்லை, வலது பக்கத்துல இல்ல, இடது பக்கத்துல கிரியை செய்கிறார், கொஞ்சம் கிரியை செய்கிறார், ஆனா நான் பார்க்க முடியல, எங்கேயுமே கர்த்தரை பார்க்க முடியல. அதுதான் ரொம்ப கொடுமையான. ஹல்லேலூயா. ஆனால் திடீரென்று யோபுக்கு ஒரு நிச்சயம், ஆனாலும் நான் போகும் பாதையை எனக்கே தெரியல, அவர் அறிவார். அவர் he knows. As long as your conscience is right before God, உன் மனசாட்சி கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு உண்மையா இருக்கிற பட்சத்தில் நீ எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போகும் பாதையை அவர் அறிவார். அவர் உன்னை சோதித்த பின், யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10 நீங்க வீட்டுல வாசித்துக்கொள்ளுங்க. ஆகையினால இந்த சோதனை அவசியம். இந்த சோதிக்கப்பட்டாதான் நீ பொன்னாக விளங்க முடியும். ஹல்லேலூயா. ஆகினால இந்த காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 1 மடங்கு அக்கினி அவர்கள் கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்க 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 எத்தனை மடங்காச்சு? 7 மடங்கு. நீ கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்க இருக்க ரிஃபைன் அஸ் ஃபயர். ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு எரியும். ஏன்? அவரை போல மாறணுமே. ஹல்லேலூயா. உலகத்தன்மைகள், பாவத்தன்மைகள், மனுஷத்தன்மைகள் எல்லாம் நம்மளை விட்டு உறிஞ்சி எடுக்கணுமே உள்ள இருந்து. ஹல்லேலூயா. உள்ள அல்லவா எல்லாம் உறைந்து போயிருக்குது, அதை நெருப்பு அல்லவா சுட்டெரிக்கணும். ஹல்லேலூயா. அக்னி அல்லவா அதை பரிசுத்தமாக்க முடியும். அதுக்கு பாடுகள் அல்லவா அந்த அக்னியிலே கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். அதனால பாடுகளை கண்டு ஒரு நாளும் ஒரு பிள்ளையும் தேவ பிள்ளைகளும் சோர்ந்து போகவே கூடாது. நாம் அவரோடு கூட பாடுபட்டு அவரோட ஆளுகை செய்வோம். நமக்கு துன்பம் வருதா, பாடு வருதா, நெருக்கம் வருதா, துதி ஸ்தோத்திரி கம்பீரமா ஆர்ப்பரி ஆண்டவர் சன்னதி. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போதெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் பெட் ஆஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ், ஃபுல் ஆஃப் தார்ன்ஸ், இப்படியே கேட்டு வளர்ந்தோம். இன்றைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளே கேட்க முடியல. அவன் புஸ்தகம் கூட நினைக்கிறேன் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா வாசிங்க, வேகமா வாசிங்க. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி என்ன செய்யறாரு? உருக்கி நொறுக்கி. இதுதான் அவர் வேலை. இந்த லாங்குவேஜ் கத்துக்கணும். வெளியே உருக்குறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். உன்னை உருக்கி உருவம் இல்லாம ஆக்கினாதான் அவர் உருவமாக திரும்ப உன்னை மோல்டுக்குள்ள ஊத்த முடியும். எத்தனை பேர் புரியும்? ஜீவனுள்ள தேவனே ஆவி மாறும் பாட சொன்னா எல்லாம் பயபக்தியா பாடும். சிஎஸ்ஐல பாட்டு பாடும். நோருக்கும் நொறுக்கட்டா, ஊருக்கும் உருக்கட்டா, ஊருவாக்கி நீரப்பும். ஆமென். அவர்களே அவ்வளவு அருமையான பாட்டு. நொறுக்குதல், உடைத்து நம்மள அப்படியே ஃபார்ம்லெஸ்ஸா ஆக்கி
இனி நான் அல்ல, இயேசுவே. ஹல்லேலூயா. அந்த லெவல்ல கொண்டு வந்துருவார். நீ விட்டு ஒன்றும் செய்யவே வேணாம். ஆண்டவரே உங்க போல மாற்று சொல்லுங்க, உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. தொலைஞ்சி வண்ணாரை போல வெளுத்து எடுத்துருவார். இந்த காலத்துல வண்ணா கூட ஒழுங்கா துவைக்க மாட்டான். அப்படிதானே பார்த்தோம். வண்ணாருடைய சௌக்காரத்தை போல நல்லா துவைச்சி வெளுத்து அவர் கையில கொடுத்தீங்கன்னா கிளீனா உங்களுக்கு கொண்டு வந்துருவார். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. பெஸ்ட் லாண்ட்ரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நீங்க வாசிங்க எபிரேயர் 1:7. சீக்கிரமா வாசிங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தம்முடைய ஊழியக்காரரை எப்படி ஆக்குறார்? தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் விளங்கப்படுகிறார். ஆமென். ஊழியக்காரரை என்று சொல்லும் போது இது தேவ தூதர்களை தான் குறிக்கிறது. ரெண்டுமே தம்முடைய தூதர்களை, தம்முடைய பணிவுடைய அவருடைய ஊழியக்காரர் யாரு? தேவ தூதர்களை. ஹல்லேலூயா. காற்றுகளாகவும் நான் யோசிக்கிறேன். அப்போ காற்றும் அவருடைய சுவாசத்துல தான் வருது. அதை பத்தி நமக்கு அது சுத்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்தது அக்னி. அவருடைய தூதர்களை, அது மாத்திரமல்ல, அவருடைய தூதர்கள் மாத்திரமல்ல, அவருடைய சர்வன்ட்ஸ் அப்படிதான் போடுறோம். ஹல்லேலூயா. மினிஸ்டர்ஸ், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ். We are the ministers. நம்ம மூலமா யாரு? சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லியிருக்கு. 7 சபைக்குரிய 7 தூதர்களுக்கு நீ எழுத வேண்டியதாவது மெசஞ்சர்ஸ். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாக வேலைக்காரர், ஊழியக்காரர், மினிஸ்டர்ஸ், கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய செயல்பாடுகளை செய்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா? அக்கினி ஜுவாலையாக அவர் விளங்க பண்ணுகிறார். ஆமென். Hallelujah. We need to be firebrand, flames of fire. Hallelujah. அக்கினி கவனிக்கணும். நமக்குள்ள இந்த அக்கினி புறப்பட்டு அந்த அக்கினி மற்றவர்களுக்குள்ளே அக்கினியை பற்ற வைக்க வேண்டும். நீ அக்கினி ஜுவாலையா இருக்கிறாயா? மற்றவர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறாயா? அல்லது அக்கினியை போக்கடிக்கிற தண்ணீராக, அக்கினியை அவிக்கிற ஒரு கருவியாக இருக்கிறாயா? யோசித்துப்பார். மற்றவருடைய விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறாயா? மற்றவர்களுடைய கிருபையை கொழுந்து அனல் மூட்டி எழுப்புகிறாயா? மற்றவர்கள் கர்த்தர் மேல் உள்ள பக்தி, அன்பை அனல் மூட்டி எழுப்புகிறாயா? அல்லது அவித்து போடுகிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களோட அக்கினி ஜுவாலையா நீ கூடயா சேர்ந்துனா உனக்கு அக்கினி மூண்டுச்சா? நல்ல ஐக்கியம். உனக்குள்ள இருக்கிற அக்கினி குறையுதா? அவர்களை விட்டு வெளியே வா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ ஹல்லேலூயா, glory to God. என்னெல்லாம் பார்த்துதான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து போகிறோம். இது நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியான அக்கினி. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் அக்கினி. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிக்கும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் ஆவியானவர் அல்லது இந்த அக்கினியை நாம் பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் திரும்பமா வாசிப்போம். 30வது அதிகாரம் 33வது வசனம், 24-25. Book of Genesis 19:24-25. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணத்தின் எல்லா குட்டிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அக்கினியின் கந்தகமும் வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணி சோதம் குமாரனுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டினது. ஹல்லேலூயா. அதை பார்க்கும்படிக்கு போவோம் என்று தேவன் இறங்கினார். அங்கே ஆபிரகாமை நினைத்தார். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை ரட்சிக்க பின்பு அக்கினியும் கந்தகத்தையும் அந்த பட்டணங்கள் மேல் இறக்கி அவைகளை எரித்து அழித்து போட்டார். கர்த்தருடைய கோபம் அக்கினியும் கந்தகத்தையும் வர வைக்கிறது.
ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் ஞாபகத்தின் புஸ்தகம் சபை நடுவில் எப்படி விளங்கிட்டு இருப்பாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க. Book of Numbers 11:1-3. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க? கம்ப்ளைண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், கிரம்பிளிங், குறை சொல்றது, குறை 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 குறை. என்னத்தை வர வைக்குது? குறை சொல்ற ஆவி. குறைய சொல்ற கம்ப்ளைனர்ஸ், கிரம்பிளிங். ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பிசாசுடைய தந்திரம் சொல்றேன். பிசாசால நேரடியாக ஒருவனையும் நரகத்துக்கு தள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதனால பாவத்தை செய்ய வைத்து அதன் மூலமா நரகத்துக்கு தள்ளுவான். ஒருவனையும் அவன் சாபம் போட முடியாது. அதனால கர்த்தருடைய சாபம் வர வைத்ததுக்கு என்ன வழின்னு பார்த்து அந்த வழியிலே நடத்துவான். அவ்வளவுதான் அவன் செய்வான். நீ அவனுக்கு இடம் கொடுப்பதும் இடம் கொடாமல் இருப்பதும் உன்னுடைய வேலை. ஹல்லேலூயா. அதுவும் விசேஷமா ஊழியக்காரர்களை பேசுவது ருசியா இருக்கும். நேரடியா கர்த்தருடைய சாபமும் கர்த்தருடைய கோபமும் வர வைக்கத்தக்கதாக அவன் செய்துவிட்டான். தட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். அதான் சொன்ன கர்த்தருடைய அபிஷேகம். அதை குறித்து ஒரு பயபக்தி இருக்க வேண்டும், நடுக்கம் இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு குறை பண்ணிட்டான், அதை பத்தியா இதை பத்தியா நீயும் கெட்டு போறது இல்லாம மற்றவங்க மனசையும் கெடுத்து மற்றவங்க இருதயத்தையும் கெடுத்து நரகாக்கிரின் பிள்ளைகளாய் மாறி போகாதீங்க. எச்சரிக்கையாக கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்குமா? முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பு. இது யாரு முறையிட்டு இருந்தது? ஜனங்க முறையிட்டாங்க. போய் மோசே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே எல்லாம் சொல்லல. கர்த்தர் அதை கேட்டார். அவன் he is the silent listener to every conversation. நீ வார்த்தைகளிலே பேசுறதும் சரி, உன் மனதில் நினைக்கிறதும் சரி, உன் எண்ணங்களிலே வர ஒவ்வொன்றையும் அவர் அறிகிறார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கிறது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தில் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இந்த மாதிரிதான் ஆத்துமாக்கள் பட்சிக்கப்பட்டு போறாங்க. நமக்கும் வருத்தமா தான் இருக்கு. யாருங்க? பாளையத்தின் கடைசியில பின்னாடி இருப்பாங்க. எதுலையுமே முன்னாடி வர மாட்டாங்க. எல்லாம் பின்தங்குகிற ஆவிகள், பின்மாற்றத்தின் ஆவிகள். அவைகள் பட்சிக்கப்பட்டு போகிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா. கர்த்தரை நோக்கி கூப்பிடல, மோசே நோக்கி கூப்பிட்டாங்க. ஏன்? பொல்லாப்பு. கர்த்தரிடத்துல நேரா போறதுக்கு முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா போலாம் அப்படின்னாலும் நீ உன்னுடைய காரியங்களில் வந்ததே எதனாலதான்? முறையிட்டார்கள். யாரதான் முறையிட்டார்கள்? கர்த்தரை முறையிட்டல, மோசேயை குறித்து குறை பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால சபைக்குள்ளே வருகிறதான அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய கோபம், முறையிடுகிறவர்கள் மேலே, குறை சொல்லுகிறவர்கள் மேலே, ஹல்லேலூயா, முறுமுறுக்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்து அக்கினி வந்து அநேகரை பட்சித்து போடுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினால விழிப்பாய் ஜாக்கிரதையாக இருந்து அந்த அக்னிக்கு உங்களை தப்புவித்துக் கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும் 25 மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். பிடித்த வாசிங்க. மேத்யூஸ் காஸ்பல் 25:41. இரண்டு ஸ்திரீகள் 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. சபிக்கப்பட்டவர்களே, எதுக்காக? பசியா இருந்தேன்,
நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவர் பிரதித்திரமாக, ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே இதெல்லாம் பார்த்தோம்? அதுக்கு 45வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கிறிஸ்துவுக்குள் பிசாசானவர்கள் தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துக்கு யார் அனுப்புகிறார்? நற்கிரியை செய்ய தவறுகிறவர்கள். ஆமென். யார் தான் நற்கிரியை செய்யணும்? எல்லாரும் செய்யணும். ஆமென். தெசலோனிக்கே சபைக்கு தேவன் கொடுத்த கிருபையை அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், கொடிய தரித்திரத்தில மிகுந்த உபத்திரவத்தில, ஹல்லேலூயா, கொடிய தரித்திரம் உள்ளவர்களா இருந்தோம், மிகுந்த உபத்திரவத்தில மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிறார். எனக்கு இல்ல பாட்டு பாடிக்கிட்டே கர்த்தருக்கு செய்யறதில்லை, ஏழைகளுக்கு செய்யறதில்லை. கொர்நேலியு ஒரு புறச்சாதியானா இருந்தாலும் அவருடைய தான தர்மங்கள் கர்த்தருக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாய் போய் எட்டினது. Hallelujah. God doesn't want your religious activities. உன்னோட பக்தி வேஷத்தை கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார், இகழ்கிறார், இன்னும் என்னென்ன சொல்லுமோ எல்லாம் நான் சொல்லணும். He is bored with all your religious activities. Amen. வெறுப்பா இருக்கு அவருக்கு. He abhors. அருவருக்கிறார். அவருடைய இருதயத்தை உணர்ந்து, ஆமென், நற்கிரியைக்கு செய்யத்தக்க ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். எபேசியர்ல பார்க்கிறோம் 2:10. நற்கிரியைகளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னையே நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்ம his workmanship to do good works. இந்த உலகத்துல நற்கிரியை செய்யறதுக்காகத்தான், நம்ம அவருடைய செய்கையா இருக்கத்தான் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்காரு. அதனாலதான் ரட்சித்திருக்கிறார், அதுக்குத்தான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய செய்கையா இந்த உலகத்துல நீங்க நான் இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய செயலா நம்ம விளங்கணும். We are the actions. Hallelujah for Christ. இன்னைக்கு நீ உனக்காகவே 24 மணி நேரமும் obsessed-ஆ வாழ்ந்துட்டு இருக்க. இயேசு அதற்காக ரட்சிக்கவே இல்லை. அந்த நற்கிரியைகளை செய்கிற வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன், உலகம் உண்டானதுக்கு முன் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட உங்களுடைய பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த லிஸ்ட்ல நீ இருக்க போறாயா? வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கர்த்தர் உன்னை அழைப்பாரா? சபை எப்படி செய்ய முடியும்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நற்கிரியை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார். நற்கிரியை செய்தவர்களுக்கு என்ன வேணும்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருக்கிறார். ஆமென். நற்கிரியை செய்வதற்கு உனக்கு பரிசுத்தாவின் பலம் தேவை, வல்லமை தேவை, அபிஷேகம் தேவை, தேவ அன்பு தேவை, திவ்ய சுவாபம் தேவை. எங்க பாக்குறோம்? 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். சீக்கிரமா வாசிங்க. 10, 11, 12. 2 Peter 3. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருடைய சுவாசம் என்னெல்லாம் பண்ணுது பாத்தீங்களா? அநேக வேளைகள் நான் யோசிப்பேன், இந்த வால்கனோ கர்த்தருடைய கோபத்தினால எரிமலை வெடிக்குதா? அங்கங்க வைல்ட் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர். சில இடத்துல சொல்லுவாங்க எதனால வந்ததுன்னே தெரியல. இப்படி
அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் இப்படி நல்லா கவனிங்க. பூமி எவ்வளவு அந்தகேடு அடைஞ்சிருக்கு, எவ்வளவு கேவலப்பட்டு போயிருக்கு. அதனால கர்த்தருடைய கோபத்துக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் நீங்க தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோட காத்திரு. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து, ஆமா, பூமி மாத்திரமல்ல வானமும் வெந்து அழியுமா, பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அக்னி, சுவாசத்தின் அக்னி அடுத்தது எதை அழைக்குது? பூமியும் அதிலுள்ள யாவையும் வெந்து உருகி போக செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நிலையில்லாத பூமிக்கு எடுத்த காரியங்களை ஒட்டிக்கிட்டு இருக்காது. உன்னை வேர் குறித்து பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவர்களை நாட உன்னை ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொடு. ஆமென். அடுத்ததாக வாசிங்க, வேகமா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஹல்லேலூயா. பயப்படுகிறவர்கள், பயம் இருக்கா? பயம் எல்லாமே எப்படி இருக்கும்? பூரண அன்பு பயத்தை உணவே தள்ளும். பயம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆகையினால அடுத்ததாக வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 18:8. சீக்கிரம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவளுக்கு வரும் வாதை, சாவு, துக்கம், பஞ்சம் ஒரே நாள்ல வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். இது யாரு? உலகம் அனைத்தையும் வெறிக்க செய்த, தன்னுடைய வேசித்தனத்தினால வெறிக்க செய்த அந்த வேசி என்று 17ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, வாசிங்க 5வது வசனம், 4வது வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, பார்த்தீங்களா? சிங்காரிக்கப்பட்டு எப்படி நம்ம யாராவது சிங்காரமா பார்த்தா ஆன்னு பார்த்துருவாங்க, அட்ராக்ஷன். இவன் எப்படி இருக்கா? அந்த வேசி ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, சிங்காரம் வேணும் அவனுக்கு, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசிய மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வேசித்தன ஆவி, வேசியின் ஆவி, ஹல்லேலூயா, பூமி அனைத்தையும் என்ன செய்கிறாள்? அவள் தன்னுடைய கயிற்றுல இருக்க கோப்பையினால என்ன செய்கிறாள்? வெறிக்க செய்கிறாள் என்று அங்க இருக்கும். ஹல்லேலூயா, glory to God. இருக்கா? வாசிங்க. Praise the Lord, glory to God. அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாள்? வாசிங்க.
அவள் பரிசுத்தவான். 6வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய, அவளுக்கு என்ன வேணும் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டு அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 1வது வசனம் வாசிங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் கொடிகளும் வேறிக்கொண்டிருந்தார்களே. ஹல்லேலூயா. வேசித்தனமாகிய மதுவால் அவளை குறிச்சு இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தம் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடு. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். ஹல்லேலூயா. ஆமென். பூமியில் உள்ள பிசினஸ்மேன் அவளால் செல்வ செருக்கினால என்ன ஆயிட்டாங்கன்னா மிகுந்த ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். ஹல்லேலூயா. 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வா. உடன்படாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேசியினுடைய ஆவிதான் இன்றைக்கு உலகம் அனைத்தையும் வெறிக்க செய்து சகலவித அசுத்தங்களும் சகலவித அருவருப்புகளும் சகலவித பாவங்களும் ஜனங்களை, அவளுக்கு என்ன வேணுமோ பரிசுத்தவான்களுடைய ரத்தம், பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளுடைய மக்களுடைய ரத்தத்தினால் அவள் வெறிக்கொண்டு விட்டாள். இந்த வேசித்தன ஆவி அதில் உலகத்தை கெடுத்து நாசமாக்கி கொண்டிருக்குது. பல விதத்திலும் லோத்தின் காலத்தில் நடந்தது போல, நோவாவின் காலத்தில் நடந்தது போல கடைசி காலங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதையும் வேசித்தன ஆவி தலைவிரிச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது. தீட்டுப்படுத்துகிற ஆவிகள், அசுத்த ஆவிகள், அப்புறம் அருவருப்பான சகலவித பறவைகளின் கூடு, அவள் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தம் அருவருப்பான பறவைகள், பேய்களுடைய குடியிருப்பு. கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு என்ன சொல்றார்? என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்பட. கவலை, லௌகீக கவலையினாலும் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் உங்கள் இருதயம் பாடமடையாதபடிக்கு, அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்க என்ன செய்ய, மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க அவருக்கு என்ன செய்யணும்? அந்த நாள்ல நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, நீங்கள் அந்த காலத்துக்கு தப்பும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. லூக்கா 21:34-36 வசனம். வெறியினாலும் என்ன வெறி கொடுக்கிறார்? இந்த சிற்றின்பமாகிய வெறி, ஐஸ்வர்யத்தின் வெறி, இன்னும் என்ன வெறி? உலகத்தின் வெறி. எல்லா வெறி 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 தான் வெறி பிடிச்சது. இந்த பேசிக்கு தான் முடிவு எப்படி வருது? அவர் அக்னினாலே, அதுதான் வாசிக்கிறோம் 8வது வசனத்துல, அவளை அக்னி தான். அந்த வேசித்தன ஆவி எப்பதான் அழியும்? எப்படிதான் அழியும்? கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து அக்னி புறப்பட்டால்தான் அந்த அக்னி தான் அதை பட்சித்து போட முடியும். ஆமென். ஒருவேளை உனக்கு விரோதமாய் இந்த பூமியில அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் போராடும் என்றால் நீ எப்படி அவைகளை ஜெயிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய அக்னினாலே அவைகளை எரித்து சுட்டெரித்து அழித்து ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். ஆவிகளுக்கு இடக்கூடாது. ஜனங்களே, நீங்கள் அவளுக்கு உடன்படாமல், அவளுக்கு நேரிடும் வாதையில அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியா.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்தை கேள். மற்றவருடைய ஊழியக்காரருடைய உதவி என்னோட உன்னை விடுதலையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க உன்னை ஒப்புக்கொடு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்க சீக்கிரமா. மேலும் அவர்களை மோசம் போக்குற பிசாசானவன் மேலும் அவர்களை மோசம் போக்குகிற பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். மேலும் மோசம் போக்கின பிசாசு, அவனை கட்டி 1000 வருஷம் அடைச்சு வச்சிருந்தாங்க, அவனை வெளியே விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடக்குது, அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அந்த பிசாசை எங்க தள்ளுறாங்க? மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் எங்க இருக்குது? இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அதுதான் அதுல எங்க இருக்காங்க? எப்ப தள்ளப்பட்டாங்க அவங்க? 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களையும் அதன் சொர்வத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மிருகமும் தீர்க்கதரிசியும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டாங்க. பிசாசு 1000 வருஷம் அடைச்சு வைக்கப்படுறான். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு அவன் விடுதலையாக்கப்பட்டு முற்றிலுமாக அவனையும் கூட ஹல்லேலூயா இந்த கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா glory to God கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் இருக்கிற இடமாகிய அக்கினி கடலிலே அவனை தள்ளி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து அக்னியின் கந்தகம் இது எங்க இருக்குது? 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். 20வது வசனத்திலே எங்க இருக்காங்க? கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே. ஆமென். கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே, அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவாசத்தின் உள்ள அக்கினி தான் கந்தகத்தையும் அக்கினியும் அது பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. அந்த நரகத்தில் இருக்கிற அக்கினி கர்த்தருடைய கோபத்தினால் உண்டாகிற அக்கினி கடல். ஹல்லேலூயா. He's a great and awesome God. ஆகையால் நாம் என்ன செய்யணும்? கடைசியா படிச்சு முடிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28-29. Hebrews 12:28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளுங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவ நீ எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோட ஆராதி. விசுவாசி கவனி. Don't be satisfied with your head knowledge. அறிவை வச்சோ உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சோ தயவு செய்து தைரியம் கொள்ளாதீங்க. பயத்தோடு. ஆமென். அடுத்தது பக்தியோடு. ஹல்லேலூயா. பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டு, அப்படி என்றால் எல்லா தாழ்மையோடும் பணிவோடும் பண்படுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Be very careful. கிறிஸ்தவ மார்க்கத்துல வஞ்சனைக்கு அளவில்லாமல் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, வேதத்தை அறியாததுனால. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நீ பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யும்படி உன் சொந்த பலத்துல ஆராதனை செய்யாத, கிருபையை பற்றி கொண்டு ஆராதனை செய்யும். கடந்த வாரம் பார்த்தோம் அல்லவா? ஹல்லேலூயா. கிருபையை நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். ஆமென். உன்னை நம்பி வாழாது. Don't have the head knowledge. Please renounce it. மூல அறிவு வேண்டாம், உணர்வு வேண்டும். கிருபையை பற்றிக்குள். எப்பொழுது தேவனுக்கு பயந்திரு, எப்பொழுது தேவ பக்தியா இரு. கிருபையை பற்றிக்கொள், அவருக்கு ஆராதனை செய். ஏன் பற்றிக்கொள்? கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. ஆங்கிலத்தில் வாசி.